Hello friends, welcome back to Alfreda channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மட்டன் சீஸ் பால். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்னு சொல்லலாம். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க வீட்ல ஏதாவது புதுசா ட்ரை பண்ண நினைச்சா இந்த டிஷ்ஷை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் pan வச்சுப்போம். pan நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நறுக்கி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதே மாதிரியே தக்காளி ஒன்று நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், லாஸ்ட்டாக மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 100 கிராம் நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாப் பண்ணியே சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி விட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ தண்ணியெலாம் வற்றின பிறகு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போ வேக வச்சுருந்த ரைஸை நான் 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட நெய் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதை பசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம மசிச்சு வச்சிருந்த ரைஸை உருண்டை பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மட்டன் கிரேவியை இப்போ ரைஸ்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா ரைஸ்லேயும் மட்டன் கிரேவி வச்சு ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சீஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பவுலில் நான் 1 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மட்டன் சீஸ் பால் செய்கிறதுக்காக பேன் ரெடி பண்ணிப்போம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்படி தான் ஊற்றணும்னு எந்த ஷேப்பும் கிடையாது. இந்த மாதிரி எக்கை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டை மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சீஸை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் ரைஸ் பாலை இப்போ அது மேலேயே வச்சு சேர்த்துக்கலாம். ஒன் மினிட் கழித்து அதை நம்ம ரோல் பண்ணி விடுவோம். ரோல் பண்ணி விட்ட பிறகு சைட்லலாம் ஸ்டஃப் பண்ணி விடுங்க. இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு புதுசாக செய்யணும்னு நினச்சா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த டிஷ் ஈஸியாக செய்யலாம். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ மட்டன் சீஸ் பால் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான மட்டன் சீஸ் பால் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.